நாங்கள் இப்போ பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், அதாவது எஃப்டபிள்யூசி பேப்பர், தொண்டமானார்னு சொல்கிற பேப்பர். இதில் 1வது டேர்ம் ஃபிசிக்ஸ் பேப்பர் எப்படி செய்கிற அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டீக்கிற நீங்கள் வந்து இந்த முறை ஒரு மாதத்துலையோ இல்லாட்டி 10 நாள்லையோ இல்லாட்டி ஒரு கிழமையிலையோ இல்லாட்டி 1.5 மாதத்துலையோ எப்படியோ உங்களோட டேர்ம் 1 எழுத போகிற ஒரு ஆளாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேர்ம் 1 எழுதிட்டு இதை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கலாம். டேர்ம் 2 இருக்கிற ஒரு ஆள், டேர்ம் 3 யாருக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இது ஒரு கேள்வி, தொண்டமானார் கேள்வி பொதுவாக எப்படி வரும்னா பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் வரும். பாஸ் பேப்பர் அதே கேள்வி வரவும் மேலும், அப்படி இல்லாட்டி பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணின ஐடியாவில் வரவும் மேலும். இப்போ நான் இங்கே செல்ல போகிறது என்னன்னு சொன்னால், தொண்டமானார் பேப்பர் டேர்ம் 1 பொதுவாக செல்வாங்க டைம் போதா, அடுத்தது அதில் வர்றது கொஞ்சம் சுருக்கள் கூட, அப்படிலாட்டி கேள்வியில் கொஞ்சம் பிழை இருக்குது. ஒன்றா 1-2 கேள்விகள் பிழை இருக்கலாம். ஏன்னா மாடல் பேப்பர் தானே, பாஸ் பேப்பர்லேயே பிழை வருது, மாடல் பேப்பரில் பிழை வரலாம், டிரான்ஸ்லேட்டிங் மிஸ்டேக். அதுபடி சின்ன சின்ன மிஸ்டேக்கள் வர்றது சகஜம், ஒரு கேள்வியில் வர்றது அது பொதுவாக இருக்கிறது தான். இருந்தாலும் பேப்பர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரூஃப் பார்க்கப்பட்ட ஒரு பேப்பராக தான் நிலைமையாக வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பேப்பரில் 80க்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். 80க்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். நான் சொல்லித்தர மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் ஒரு மெத்தட் சொல்லி தருவேன். அந்த மெத்தடை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால், ரைட், சரியாக ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட மார்க்ஸ் 80+ இருக்கும் பேப்பரில். 80+ 90ஆகவும் இருக்கலாம், 95ஆகவும் இருக்கலாம். மினிமம் லேஸாக 80 மார்க்ஸ் எடுக்கலாம். டேர்ம் 1 எஃப்டபிள்யூசி பேப்பரில் நீங்கள் 80+ எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த டேர்மில் உங்களுக்கு இந்த மார்க்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரையும். அது கூடவும் மேலும், நல்லாவே கூடவும் மேலும், குறையிறதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? நான் செல்ற மெத்தடை சரியா நீங்கள் செய்யுங்க. இந்த நான் செல்ற இந்த மெத்தடை நீங்கள் சரியாக செய்கிறது உங்களுக்கு 10 நாள் தான். ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் 10 நாள் ஒதுக்கினீங்கன்னு சொன்னால், 10 நாள் நீங்கள் ஒதுக்கினீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் இது வரைக்கும் தியரி படிச்சிருப்பீங்க. படித்த தியரி உள்ளுக்கு தான் இந்த கேள்வி வரப்போகுது. முதலாவது நான் செல்றேன். நீங்க இதுல என்னென்ன தியரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சொல்றேன். யூனிட் 1 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். யூனிட் 1 சொன்னா நான் எதை யூனிட் 1 சொல்வேன்டா, அலகுகளும் பரிமாணங்களும். அலகுகள்ல வந்து உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் ஃபுல்லா இருக்கணும். சேம் டைம் இந்த முச்சேர்க்கைகள் உங்களுக்கு கிலோகிராம் எப்படி மில்லிகிராமுக்கு மாத்துறது, இப்படி இந்த அலகு மாற்றங்கள், கிலோமீட்டர் செகண்ட் -1, இந்த கிலோமீட்டர் பவர் எப்படி மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்துற, இப்படி அந்த நேரங்களோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த அலகுகள் முச்சேர்க்கைகள் மடங்குகள் உப மடங்களோட சம்பந்தப்பட்ட தியரி ஒன்று தெரிஞ்சிருக்கணும் உண்டு. அடுத்தது பரிமாணத்துல சில நிபந்தனைகள் தியரிகள் இருக்குது. பேசிக் தியரி எப்படி கூட்டுற எப்படி கழிக்கிற இப்படி சம்பந்தப்பட்டது. அடுத்த சில இதுகளோட பரிமாணங்கள். அதே நேரம் பரிமாண பகுப்பு பயன்படுத்தி எப்படி ஒரு சமன்பாட்டை நாங்கள் உயிர்த்தறிகிற கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லாட்டி RHS LHS சமனான்னு பார்க்கறது. இது 2 வேற கன்செப்ட். இந்த தியரி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இதுக்கு மேலதிகமாக நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது அளவீட்டு கருவி. அளவீட்டு கருவிகள்னு சொன்னா அங்க நாங்க தூரம் அளக்கிற கருவிகளை தான், அதாவது நீளம் அளக்கிற கருவிகளை தான் நாங்க அங்க பொதுவா பார்க்கறது. ஆனா திணிவு அளக்கிற கருவிகளும் இருக்குது, நேரம் அளக்கிற கருவிகளும் இருக்குது. இன்னும் அதாவது பௌதிக கணியங்கள் அளக்கிறது நான் கருவிகளை பயன்படுத்த நிறைய அளவீட்டு கருவிகள் இருக்குது. இதுல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது, இந்த நீளம் அளக்கிற கருவிகள்ல பிரதானமா 4 எக்ஸ்ட்ராவா 1. பிரதானமா 4 வேனியர் தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும், நகர நுண்ணோக்காட்டி. அடுத்தது கோலமானி, நுண்மானி திருகு கணிச்சு. இதுல நுண்மானி திருகு கணிச்சியும் கோலமானியும் ஒரு தத்துவம். அதே மாதிரி வேனியர் இடுக்குமானியும் நகர நுண்ணோக்காட்டியும் இன்னொரு தத்துவம் வேனியர் தத்துவத்துல இருக்கு. இது அளவீட்டு கருவிகளை நீளம் அளக்கிறது. அதே நேரம் மீட்டர் கோல் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது இந்த 5 கருவி. அடுத்து திணி வளர்க்கிறதுல ஒரு தராசு எப்படி பயன்படுத்தி, இலத்திரனியல் தராசு பேசிக் அடிப்படை சும்மா கொஞ்சம் கட்டமைப்பு, முக்கோல் தராசு, இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நேரம் அளக்கிறதுல நீங்க நிறுத்தல் கடிகாரம் மட்டும் பயன்படுத்தி டிஜிட்டலா உள்ளது எப்படி, அது பேசிக்கான சின்ன நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நாங்க புற ப்ராக்டிக்கல்கள்ல நேரங்கள் அளக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இப்படி வார நேரம்
இதை நீங்கள் கையால் தெரிஞ்சிருக்கணும். கருவியை பற்றி ஒரு கருவின்னு சொன்னால் பூச்சியவள் இருந்த பூச்சியவளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த கருவியை பயன்படுத்தி எப்படி வாசிப்பு எடுக்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கருவியில பாகங்க இவ்வளவுதான். இதுதான் யூனிட் 1. சரிதானே? அப்ப மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 ஒரு 2 ஒரு 6 கருவி, மேக்சிமம் ஒரு 6 கருவி இருக்க போகுது. 6 கருவி இவ்வளவு. இது யூனிட் 1. யூனிட் 2ல எது வரைக்கும் வரும்னு சொன்னா அதுல ஒரு அளவு ஒன்று இருக்குது. நாங்க இந்த இயக்கவியலும் அதே மாதிரி நிலையல் ஸ்டெட்டிக்ஸ் வரைக்கும் ஹைட்ரோவை விடுவோம். ஹைட்ரோ ஸ்டெட்டிக்ஸ் அதே மாதிரி இது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இது ரெண்டும் இருக்குது அங்கால பக்கம். அது இல்லாம இதுக்கு முன்னுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னுக்குள்ள எல்லாம் என்ன காவி விசைகள், விசைட திருப்பம், விசைட விளைவுள் விசை, சமநிலை, அதே மாதிரி இயக்க சமன்பாடு, கிராஃப், வேலை, வலு, சக்தி, சக்தி காப்பு தத்துவம், உந்தம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கத்துக்குள்ளேயும் இதே மாதிரி வரும். எல்லாம் உராய்வு, இது மாதிரி நான் சொன்ன இந்த தலைப்புகளுக்குள்ள உள்ள தியரி, அதே மாதிரி சார்பு வேகம், கணத்தாக்கம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது தலைப்பு. எல்லா தலைப்பை பத்தியும் கதைப்போம். அதுக்கு முன்னுக்கும் நான் சொன்ன இந்த இவ்வளவு தியரி உங்களுக்கு தெரியும் சொன்னா உங்களுக்கு 100% டேர்ம் 1 ஃபேஸ் பண்ணு. இப்ப நீங்க தியரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. தியரி எங்கள்கிட்ட எப்ளையும் இருக்குது. நான் சொன்ன இவ்வளவு தலைப்பு தியரியும் எப்ளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தெளிவாக கதைச்சிருக்கேன். தெளிவா பேசிக்ல நீங்க ஓவரால் நாலேஜே உங்களுக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு நான் இதை கதைச்சிருக்கேன். உங்களுக்கு அதுல கண்டினியூ பண்ணிடலாம். அது இங்க தியரி கிளியர்ல டக்குனு அதை பார்த்துட்டு இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணி ஒன்று. இப்ப நான் உங்களுக்கு தியரி இப்போ நீங்க ஒரு ஆள் தியரி படிச்சிருக்கீங்க, ஒன்று எங்க டெப்ல படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லை நீங்க வரீங்க ஒரு இடத்துல படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தியரியோட பேசிக் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பெருசா டீப்பா எல்லாமே தேவை உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் கிளியர் காணாதுன்னு சொன்னா நான் இங்க செல்ற இந்த தியரிகளை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளு. சரி, இப்ப நான் சிலபஸை பத்தி கழிச்சிட்டேன். ஒன்று. இப்ப நான் சொன்னேன் தானே உங்களுக்கு அழகா 80க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு ஜோக் மாதிரி இருக்கும். 80க்கு மேல பிசிக்ஸ்ல மார்க்ஸா, நீங்க செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்ல ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபேஸ் பண்ணி ஒரு ஆளுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இது சும்மா ஒரு இந்த கதைன்னு சொல்லி. நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, அழகா மார்க்ஸ் எடுக்கலும். ஒன்றாவது மெத்தட், நீங்க லாஸ்டா 5 FWC பேப்பர் செய்யும். லாஸ்டா இப்ப நீங்க எழுத போறீங்கன்னு சொன்னா நீங்க 2027 பேஜ் ஒரு மாணவராக இருந்தா 2026 பேஜுக்கு வந்தது, 25 பேஜுக்கு வந்தது, 24, 23, 22 பேஜ். 2028 பேஜ் மாணவராக 2027க்கு வந்தது, 26, 25, 24, 25. இப்படி நீங்க உங்களுக்கு முன்னுக்குள்ள ஒரு 5 பேஜ்ட FWC பார்ட் 1 பேப்பர் எடுத்துக்கொள்ளணும். சரி, நான் எப்படி எடுக்கிறேன்னு நான் சொல்றேன். என்னோட இருக்குது, என்னை கண்டக்ட் பண்ண அவங்களுக்கு எடுக்கலும். ஒன்று ஸ்கீமோட இருக்குது. அடுத்தது இதை நீங்க செய்யற நேரம் உங்களுக்கு என்ன நாலேஜ் வரும், வேற என்ன இதுக்கு மேலதிகமா செய்யணும். ஒன்று FWC ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 பேப்பர். 5 பேப்பர்னு சொன்னா 5 பேப்பர் அந்த பேப்பர்ட இதுக்கு நான் மாறேன், இந்த பேப்பர்ட மெத்தடுக்கு நான் மாறேன். இதோட நீங்க ரெண்டாவது செஞ்சிருக்க வேண்டியது லாஸ்டா 5 வருஷம் பாஸ் பேப்பர். இப்ப நீங்க 2027 பேஜ் ஒரு மாணவராக இருந்தா 2025 பேஜ் பாஸ் பேப்பர், 26 பேஜுக்கு வந்திருக்காது, 25 பேஜுக்கு வந்தது, 24, 23, 22, 21. 2028 பேஜ் மாணவராக இருந்தா 2026 பேஜுக்கு வந்தது, 25, 24, 23, 22 பேஜுக்கு பாஸ் பேப்பர். லாஸ்டா 5 வருஷம் பாஸ் பேப்பர். இது ரெண்டையும் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களோட மார்க்ஸ் 80+ வரும். இது எவ்வளோத்தையும் நான் செஞ்சுட்டு நான் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கேன். சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். 10 கிளாஸா கண்டினியூ ஆகிட்டு போகும். ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெக் கொண்டு ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கும் உங்களோட லைஃப்பில். உங்களோட ஃபிசிக்ஸ் இந்த கஸ்டம் செல்ற அந்த கன்செப்ட், FWC பேப்பர் கஸ்டம், பாஸ் பேப்பர் கஸ்டம் செல்ற இந்த கன்செப்டை உடச்சு விட்டுற இடமா இருக்கும். நீங்கள் சரியாக இதை ஃபாலோ பண்ணினீங்க சார். நான் இந்த ஒவ்வொரு கேள்வியும் கதைக்கிற நேரம் அது பேசிக் தியரியில இருந்து உங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி போட்டு தான் கேள்வி செய்யணும். ஆனால் ஒரு கதைச்ச தியரியை திரும்ப கதைக்க மாட்டேன். இந்த எப்பல நீங்கள் ஓர்டருக்கு பார்த்துட்டு வாங்க வீடியோ. ஒன்னா 2025 கேள்வி செஞ்சிருந்தா, அப்புறம் 2024 போட்டு இருக்குது, 2023 போட்டு இருக்குன்னா அந்த ஓர்டருக்கே பார்த்துட்டு வாங்க.
அடுத்து 2025 2026 பேப்பர், அது நாலாவது 2026 பேப்பரை பார்க்கணும். எந்த ஆர்டருக்கு எப்படி இருக்குதோ அந்த ஆர்டர்ல நீங்க ஒவ்வொரு வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் எதுல கூட தியரி காய்ச்சேன், ஒன்னாவதுல கூட காய்ச்சிருப்பேன், ரெண்டாவதுல கொஞ்சம் குறைவா காய்ச்சிருப்பேன், மூணாவதுல கொஞ்சம், நாலாவது அஞ்சாவது போல பெருசா தியரியை காய்ச்சிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காய்ச்சிப்பட்டு ஏன்னா நீங்க புதுசு, உங்களுக்கு நீங்க இப்பதான் எக்ஸாம் ஒன்று செய்ய போறீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஒன்று செய்ய போறீங்க. உங்களுக்கு தியரியை பயன்படுத்தி, அதாவது தியரியை தான் நீங்க படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போயிருப்பீங்க. இதுக்கு முன்னுக்கும் ஓலெவல் எக்ஸாம் சொல்றது நீங்க நினைக்கிற தியரியை பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா கேள்வி இருக்கும், நீங்க வாசிக்கிற ஆன்சர் எழுதுற, சரிதானே? ஆனா இந்த ஏலெவல் வந்து அப்படி இல்லை. ஏலெவல் வந்து வித்தியாசம். நீங்க படிச்சுற தியரி ஒன்றா இருக்கும், அதுல வர கேள்வி இன்னொரு டைப்ல இருக்கும். அதால நீங்க இந்த கேள்வியை நீங்க இது அப்ளை பண்ற நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இது எப்படி அந்த தியரியை படிச்ச தியரியை கேள்வி உள்ளுக்க கொண்டு போறேன்னு சொல்ற பிரச்சனை வரும். ஆகவே இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதால நானும் உங்களுக்கு அழகா கைட் பண்ணுவேன். நீங்க அதை நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுது, சரிதானே? இந்த பாஸ் பேப்பர் இருக்கட்டும், பாஸ் பேப்பர்ட்ட 5 பேப்பர்லயும் என்ன இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் FWC ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர்ட மார்க்ஸ் அமைப்பு எப்படி இருக்கும், அடுத்தது எப்படி இதை நீங்க சரியா புத்தியா அந்த மார்க்ஸ் எடுத்துக்கொள்றதுன்னு சொல்லி நான் ஒரு ஐடியா வந்து தரேன். நீங்க இதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பேப்பரை பார்த்து வர ஒரு ஆள். இப்போ படிக்கிற டைம் சேர்த்து பார்த்தா 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு FWC பேப்பர்ல. அதால நான் சொல்ற இந்த பாயிண்ட்களும் உண்மையாவே உங்களுக்கு நீங்க அனுபவத்தால் எடுக்கிறது, நான் பட்ட அனுபவத்திலேயே நீங்க எடுத்துக்கொள்றது உங்களுக்கு ஒரு குறுகிய காலத்துல நிறைய நாலேஜ் எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். FWC டேர்ம் 1ல MCQ பேப்பர் ஒன்று வரும். அடுத்தது பார்ட் 2, இது பார்ட் 1. பார்ட் 2ல A B ன்னு சொல்லி 2 பார்ட் வரும். AB ஃபைனல் MCQ மாடல் இப்படி இல்ல, ஃபைனல் மாடல் வித்தியாசம். நான் போற அடுத்த டேர்ம் இல்ல, அது இப்ப ஃபைனல் மாடல் ஆகுற நேரம். செகண்ட் டேர்ம் இதே டைப்லாம் வரும். MCQ பேப்பர்ல 25 MCQ வரும். பார்ட் 2ல A வந்து ஸ்ட்ரக்சர், 4 ஸ்ட்ரக்சர் வரும். B பார்ட் வந்து எஸ்ஏ 3 எஸ்ஏ வரும். 3 எஸ்ஏல 2 செய்யணும். இதுதான் பேப்பரோட மாடல். 25 MCQ, 4 ஸ்ட்ரக்சர், 3 எஸ்ஏ. இப்படித்தான் நாங்க 5 பேப்பர் செய்வோம். 5 பேப்பர் செஞ்சோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 125 தொண்டமானார் MCQ, 20 MCQ ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி 15 எஸ்ஏ. இந்த MCQ செய்யற நேரம் ஒவ்வொரு வருஷ பேப்பர்லயும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய போறது 2026 பேஜுக்கு வந்த பேப்பர். 2026 பேஜுக்கு வந்த பேப்பர் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் FWC இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செய்ய போற பேப்பர். இந்த பேப்பர்ல நான் 25 MCQ செய்யற நேரம் சம்டைம் இதோட தொடர்புபட்ட பாஸ் பேப்பர் கேள்விகள் இருந்தா அதையும் டச் அப் பண்ணிட்டு தான் போறேன். அதாவது ஒரு தலைப்பு வருகிறது, அதுல ஒரு கேள்வி இருக்குது, இதோட சம்பந்தப்பட்ட பாஸ் பேப்பர் கேள்விகள் இன்னும் ஒரு இருக்குதுன்னு சொன்னா சம்டைம் இதுல ஒரு 5 MCQக்கு 20 MCQ அந்த பேப்பர்ல எழுதி செஞ்சிருப்பேன். ஒரு 5 MCQ பாஸ் பேப்பருக்கும் போய் வந்திருப்பேன். அதுல ஒரு 2 கேள்வி செஞ்சோம்னு சொன்னா இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா செஞ்சு போயிடும். 10 to 15 கேள்வி செஞ்சு போயிடும். ஆகவே ஒரு 40 MCQ ஒவ்வொரு பேப்பர்லயும் டிஸ்கஸ் ஆகும். எத்தனை? 40 MCQ. அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5 பேப்பர்லயும் 200 MCQ கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷால்லா. இது ஒரு தாராளமா போதும் உங்களோட டேர்ம்ல உள்ள 25 MCQ ஃபேஸ் பண்ணது. ரைட், இது ஒன்று. இந்த 25 MCQ நான் சொன்ன தியரிகளுக்கு வரும். யூனிட் 1 அளவீட்டு கருவிகள், பரிமாணம், அளவுகள் இதோட சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி மெக்கானிக்ஸ், டைனமிக்ஸும் ஸ்டாட்டிக்ஸும் இவ்வளவுக்குள்ளேயும் உள்ளது. டைனமிக்ஸ் வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், இது 3 சம்பந்தப்பட்டது. ஸ்டாட்டிக்ஸ் சமநிலை இதோட சம்பந்தப்பட்டது, உராய்வு, இதெல்லாம் ஒரு பெக்கா இருக்கும். இவ்வளவுக்குள்ளேயும் அந்த கேள்வி வாராடும்.
இதுக்குள்ள 25 MCQ இருக்கும். 4 ஸ்ட்ரக்சர் இங்கே தான் சரியா விளங்கிக் கொள்ளணும். இந்த 25 MCQக்கு எத்தனை மார்க்ஸ் சொன்னா, இந்த 25 MCQக்கு எத்தனை மார்க்ஸ் 25 தர 2 50 மார்க்ஸ். டிரெக்டா ஒரு MCQ பிழையாகினா போயிரும் பாப்பா, மார்க்ஸ் போயிடும். ஒரு MCQ பிழையாகினு சொன்னா உங்களோட மார்க்ஸ்ல 2 போயிடும். ஆகவே கவனமா ஆட வேண்டிய இடம் பெட்டிங். சரி, இந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு வெத்திட்டாருன்னு சொன்னா 50 ஈஸியா வந்துடும். ரைட், இந்த இடம் கவனமான இடம். ஆனா இங்க நிறைய தியரி தெரிஞ்சிருக்கணும், ஓவரால் தியரி தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு நீங்க நிறைய தியரி தெரிஞ்சிருக்கணும். ஓவராலா எப்படி முழு தியரி உள்ளுக்கும் பேசிக் நாலேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். கதைப்போம், எல்லாத்தையும் கதைப்போம். சரிதானே? நீங்க பொறுமையா கிளாஸ் சரியாயிட்டு தூங்காம அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழகா பேசிக் நாலேஜ் வந்துடும். சரிதான்? நிறைய இடம் காட்சிப்பட்டு தேவையான தியரிகள் காட்சிப்பட்டு இப்படி உங்களோட கொப்பியில சிஆர் கொப்பி ஒன்று எடுத்து வெளியிட்டு போற நேரம் அழகா வந்துடும். நான் எப்படி எழுதுறேன்னு சொல்லி கொப்பியை 2ஆம் அடிச்சு டிஸ்கஷன் எழுத அப்படி தான், பேப்பர் டிஸ்கஷன். ரைட், அது ஒன்று. இப்போ இந்த 25 50 மார்க்ஸ் ஓகே. 4 ஸ்ட்ரக்சர். இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல என்ன லாபம்னு சொன்னா, இதுல மார்க்ஸ் அள்ளி வர மாதிரி இதுல மார்க்ஸ் 20 வரும், இதுல மார்க்ஸ் 20 வரும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் 5 மார்க்ஸ், மொத்தமாக எங்களுக்கு 20 வரும். 4 தர 5 20 மார்க்ஸ் 20 வரும். ஆனா இந்த மார்க்ஸ் எடுக்கிறது லேஸ். ஏன் லேசின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மொத்தமா எங்கட பிராக்டிகல்ல 35 to 40 பிராக்டிகல் இருக்குது. இப்ப 40 இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எங்களுக்கு இந்த 4 கருவிகள் ஆரம்பத்துல இருக்கு. இந்த 4 கருவிகளும் சரியா மெக்கானிக்ஸ்ல டைனமிக்ஸ்ல அங்கால எல்லாம் போட்டு பார்த்தா திருப்பம், இணைகர வீதி, விசை திருப்பம், இணைகர வீதி. அடுத்தது வந்து F7M பிரயோகம், இந்த இதுகள் உந்தம், இதுகள் வரப்ப உராய்வு, இதோட சம்பந்தப்பட்டது. மெக்கானிக்ஸ் உள்ளுக்கு ஒரு 4 டைப் இல்லாட்டி ஒரு 5-6 டைப் ஸ்ட்ரக்சர் அடிக்கலாம். எது டைனமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும். நான் ஹைட்ரோ பத்தி கதைக்கல, ஹைட்ரோலாம் கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கல் இருக்குது அங்காலே. அப்ப அது இல்லாம இங்கால பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்ல ஒரு 4 ப்ராக்டிக்கல், அளவீட்டு கருவியல்ல ஒரு 6 ப்ராக்டிக்கல். ஆகவே ஒரு 10 தவறு. இந்த 10ல 10 இன்னும் மிஞ்சி மிஞ்சி தோண்டி தோண்டி எடுத்தா ஒரு 12 வைங்களே. 12ல 4 வரப்போகுது. அப்ப சுவரா செல்லும் 12 15 வைங்களே. 15ல 4 6ன்னு செல்றது எவ்வளவு லக்கி தெரியுமா? 15 படிச்சால 4 சுவரா வரும்னு சொன்னா, 4 சுவரா வரும்னு சொன்னா எங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி எடுக்கணும். 20 மார்க்ஸ் 20 எடுக்க தேவையில்லை. நீங்க மிச்சம் எடுக்க தேவை. இதுல 18 எடுத்தா போதும். நீங்க இதுல 18 4.5 எடுத்தா போதும். 5 எடுக்க தேவையில்லை. கொஞ்சம் ஆழங்களை மிஸ் ஆகும். ஈஸியா மார்க்ஸ் எடுத்துறேன். ஸ்ட்ரக்சர்ல நல்லா விளங்குங்க. நான் செல்லுவேன், நான் சரியா விளங்கப்படுத்துவேன். நான் விளங்கப்படுத்துற நேரம் நீங்க சரியா பிடிச்சுக்கொள்ளும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எஸ்ஏக்கு வர எஸ்ஏட முதலாம் மார்க்ஸை பார்ப்போம். 15 மார்க்ஸ் வரும். ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ் வரும். சரியா 2 எஸ்ஏ செய்யணும். ஆகவே 2 தர 15 30 மார்க்ஸ் வந்துடும். இதுலயும் மார்க்ஸ் போகும். சில எஸ்ஏல மார்க்ஸ் விட்டுறது. இதுதான் ஃபைனல் MCQ மார்க்ஸ் மெத்தடும் இப்படிதான். 50 20 30. ஆனா கேள்வி வித்தியாசம். இதுல 50 MCQ இருக்கும். 50 தர 1 வரும். இது 4 ஸ்ட்ரக்சர் தான். 4 தர 5 20 தான். இதுல வந்து 4 செய்யணும். 7 4 தர இது டபுள் ஆகிட்டு இது 6 வருஷம் குறைஞ்சிட்டு 30 மார்க்ஸ் 100 வந்து. சரி, 4 சாய்ஸ் அப்படி இல்லை. இதுல 3க்கு 2 செய்யணும். ஃபைனல்ல 8க்கு 4 செய்யணும். 8க்கு 4 எப்படி செய்யறன்னு மெத்தட் இருக்கு, பாப்போம். இதுல 4க்கு 4 சாய்ஸ் இல்லை. இங்கெல்லாம் சாய்ஸ் இல்லை. சாய்ஸ்க்கு மட்டும்தான். ஸ்ட்ரக்சர் MCQ சாய்ஸ்ல விட்டுட்டு வந்துடுறாங்க. எஸ்ஏலாம் சாய்ஸ் இருக்குது. அதுல இதுல ஒன்றுதான் சாய்ஸ் இருக்குது. இந்த எஸ்ஏ வார நேரம் மெக்கானிக்ஸ்லாம் 3 எஸ்ஏயும் வரும்.
அளவீட்டு கருவியில் எஸ்ஏ எடுக்கலாம். வேணா பரிமாணத்தை கொஞ்சம் போடணும். அளவீட்டு கருவியில் எஸ்ஏ எடுக்கணும். அளவீட்டு கருவிட பயன்பாடு, அதாவது இந்த முக்கோள் தராசு இருக்குது. இந்த முக்கோள் தராசுல திருப்ப கோட்பாடு தான் நான் பயன்படுத்துறேன். அந்த திருப்ப கோட்பாடை வச்சோன்னா எஸ்ஏ எடுக்கணும். அதில் அளவீட்டு கருவியை பற்றி கொஞ்சம் கதைக்கிற மாதிரி வந்து இருக்கும். மெக்கானிக்ஸ்ல திருப்ப கோட்பாடு தான் இருக்கும். வலம் சொல்லி திருப்பம், இடம் சொல்லி திருப்பத்துக்கு சமம். இதை வச்சுதான் கேள்வி போகும். ஆகவே இந்த மூணுல எப்படியுமே சொலிட்டா எனக்கு சுவர் பண்ணி செல்லும் ரெண்டு எஸ்ஏ வந்து மெக்கானிக்ஸ் சொலிட் 100% தூய பியோ மெக்கானிக்ஸ் இருக்கும். ஒன்று கொஞ்சம் கலந்துருக்கலாம். இல்லாட்டி மூணு மெக்கானிக்ஸ் இருக்கலாம். ஆகவே எஸ்ஏ கிளியரா இருக்கும். எஸ்ஏ கிளியரா இருக்கணும். இப்போ ஸ்ட்ரக்சருக்கு வாரு. இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்குன்னு சொல்லி 4 ஸ்ட்ரக்சர்ல 2 அளவீட்டு கருவியில் இருக்கும். ஏதோ 2 அளவீட்டு கருவி. 5 6 7 கருவி எடுக்கலாம். இதுல ஏதோ 2 நான் பார்க்கலாம். மெயினான 4 இந்த முக்கோள் தராசு இது இல்லாட்டி மீட்டர் கோலை பயன்படுத்தி இப்படி ஏதாவது உண்டு. 4ல் 2 வந்து இன்னும் 2 மெக்கானிக்ஸ் உடுக்கு வரும். ஸ்ட்ரக்சர் மெக்கானிக்ஸ் உடுக்கு ஸ்ட்ரக்சர் 2 வரும். ஆகவே இந்த எஸ்ஏ இது ஸ்ட்ரக்சர்ல ஈஸியா மார்க்ஸ் பண்ணலும் பயப்படவே தேவையில்லை. சரியா விளையிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு 20 மார்க்ஸ் செல்லி அடிக்கலும். 20 மார்க்ஸ் சரிதானே. இதுலயும் அழகா 30க்கு 25 ஈஸியா எடுத்துடலாம். 30 20 இதுல எப்படி வரும்னு சொல்றேன். இதுல என்னென்ன கேள்வி, கிராஃபை பத்தி ஒரு கேள்வி, இயக்க சாம்பாடுல கேள்வி இருக்கும். சக்தி காப்பு தத்துவ திருப்பம் இதை சம்பந்தப்படுத்தி கேள்வி இருக்கும். விசை சமநிலையை சம்பந்தப்படுத்தி கேள்வி இருக்கும். இப்படி தனியில கேள்வி, வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் கேள்வி இருக்கும். இப்படி இதுக்குள்ளேயும் ஒரு 10 வகையான எஸ்ஏ இருக்குது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நீங்க சரியா 3 பேப்பர் செஞ்சீங்கன்னு சொன்னா, இதுல 3 பேப்பரை நீங்க சரியா ஃபர்ஸ்ட் 3 பேப்பரை நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா சரியா 4வது பேப்பர்ல உங்களுக்கு புதிய கேள்வி இருக்காது. ஏற்கனவே பார்த்த கேள்வி தான் இருக்கு. இப்ப நான் செய்ய போறேன் 2026 பேஜுக்கு வந்து 2025 பேஜுக்கு வந்து 2024 பேஜுக்கு வந்து செஞ்சு 2023 பேஜுக்கு வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே பார்த்த கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆகும். ஏன்னு சொன்னா இதுல ஒரு 3 வருஷம் நீங்க கழிச்சா 12 ஸ்ட்ரக்சர் கழிச்சிருவீங்க. அதுக்கும் பார்த்த கேள்வி நிறைய வந்து இருக்கும். ஆகவே இங்க திருப்பவும் போடுறான். இதுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி வரப்போகுது. 4 கேள்வி. ஆகவே இங்க பார்த்து உங்களோட டேர்ம் பேப்பர் நீங்க எக்ஸாம் செய்ய போற பேப்பர் எடுத்து பார்த்தா அதுக்கும் இதே பேப்பர் தான் இருக்க போகுது. ஆகவே இது கிளாஸ் வேலை முடிஞ்சு. இதுல வேலை முடிஞ்சு. எஸ்ஐம் அப்படிதான். நீங்க 3 வருஷம் சரியா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, சரியா விளங்கி 3 வருஷம் செஞ்சிட்டீங்கன்னா 9 எஸ்ஏ வந்துடும். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்கு. நான் வேற சொல்றேன். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. இது என்னன்னு சொன்னா, இதுல நீங்க 3 வருஷம் பேப்பரை செஞ்சீங்கன்னா 9 எஸ்ஏ வரும். அடுத்த வருஷம் இந்த தியரி உழுக்கான ஏதோ ஒன்று திரும்ப ரிப்பீட் ஆகும். ஒன்று கிராஃபை வச்சோ இல்லாட்டி இயக்க சாம்பாடு நிறுவலை ஏதோ ஒன்று லேசா தானே இருக்கும். அது ஓடோடு கேள்வியை கேட்டு போவான். இப்படி செய்யறேன் ரைட். இது ரிப்பீட் ஆயிடும். எம்சிக்கு நான் சொன்னேன், நீங்க 3 செய்யற நேரம் கிட்டத்தட்ட 120 எம்சிக்கு செஞ்சிருவீங்க. நான் 40 நான் செய்யற நேரம். ஆகவே திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. இது தான் ரைட். ஆகவே நீங்க அந்த 3 வருஷத்தை சரியா செய்யணும். டைம் எடுத்து செய்யணும். 3 வருஷம் சரி. 4வது வருஷம் லேசா வரும். பார்த்த கேள்வி திரும்ப வரும். 5 பேப்பரை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எக்ஸாம் ஹோலுக்கு போயிட்டு சிட் பண்ணினீங்கன்னா, டேர்ம் 1 எக்ஸாம் ஹோலுக்கு நீங்க போயிட்டு சிட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, உங்களோட கையில 25 எம்சிக்யூ பேப்பர் ஒன்று தருவாங்க. 25 எம்சிக்யூ பேப்பர் ஒன்று தருவாங்க. அந்த 25 எம்சிக்யூல 15 எம்சிக்யூ ஏற்கனவே பார்த்த கேள்வியா தான் இருக்கும். 10 கேள்விதான் நீங்க பார்க்காத கேள்வியா இருக்கும். ஆகவே சுவர் பண்ணி 15 மார்க்ஸ் 15 சரி எடுத்துரு. எப்படி பேசிக்கா 15 சரி எடுத்துட்டு உங்களுக்கு அரை மணி நேரம் 25 நிமிஷம் இந்த 15 எடுக்க சில நேரம் 15 நிமிஷம் தான். ஏற்கனவே செஞ்சு பார்த்த கேள்வி அதே கேள்வி. சம்டைம் கேள்வியில பிழை இருந்தா கூட உங்களுக்கு விளங்கும். ரைட், இந்த கேள்வி நேற்று பிழை ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த அளவு நாலேஜ் வந்து கேள்வியில பிழை இருந்தா ஒரு ஆளுக்கு விளங்குதுன்னு சொல்லுங்களேன். அங்கதான் அவர் பிசிக்ஸை விளங்கி கொள்றாரு. உங்களுக்கு கேள்வியில உள்ள பிழை விளங்கல் வைங்களே, நீங்க இன்னும் பிசிக்ஸ் விளங்கலன்னு அர்த்தம். பிசிக்ஸ் விளங்கலன்னு அர்த்தம். கேள்வியிட பிழை விளங்குற அளவு ஒரு நாலேஜ் வந்து வளரும். நீங்க நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கடா 15 எம்சிக்கு முடிஞ்சு. இன்னும் 10ல நீங்க புதுசா யோசிக்க வேண்டியது இன்னும் 10 தான் 25ல. ஆகவே அந்த 10ல 5 எடுத்துட்டு 5 இல்ல கூட எடுக்கலும் சும்மா செல்றேன். ஒரு எவரேஜான ஒரு பிள்ளைக்கு நான் சொல்லிட்டீங்க எவரேஜான. ஆகவே உங்களுக்கு சொலிட்டா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலும் 20 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க்ஸ் வந்துடும். இது பேசிக்காக குறைஞ்சது இழிவு சரிதானே. குறைஞ்சது
40 நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு ஸ்கோர் பண்ற பெரிய வேலை ஒன்று இல்லை. நீங்க 40 இங்க வாங்கி ஸ்ட்ரக்சர் வாங்கி ஸ்ட்ரக்சர்ல நான் சொன்ன மாதிரியே நீங்க 5 வருஷ பேப்பர் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு அழகா 18 மார்க்ஸ் எடுக்கணும். சொல்லிடா எடுக்கல. அதே பாயிண்ட்ஸ் அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப வரும். ஒவ்வொரு நிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகலாம். 18 குறைஞ்சது 16 18. ஆகவே 18 மார்க்ஸ் ஈஸியா எடுத்தது. எஸ்ஏயும் இதே மாதிரி தான் 30க்கு அதாவது ஒரு எஸ்ஏக்கு வந்து 30 போட்டு 60 போட்டு 2 பிரிப்போம். 50 மார்க்ஸ் ஈஸியா இருக்கு. 50 ஆகவே 25 கூட்டுங்க. 65 75 83 மார்க்ஸ். இது வந்து நான் குறைஞ்ச மார்க்ஸ் ஒரு எவரேஜான ஒரு பிள்ளை சொல்றேன். ஆனா இந்த வேலையை நீங்க செஞ்சிருக்கணும். அதான் இப்ப நாங்க செய்ய போறோம். ஆகவே முதலாவது நீங்க விளங்குங்க எங்களோட பிளான் என்னன்னு சொல்லி சிலபஸ் சொல்லிட்டேன். யூனிட் 1 யூனிட் 2 எவ்வளவு என்னென்ன தலைப்பு இருக்குன்னு மேலோட்டமா சொல்லிட்டேன். கிராஃப் வரைகிறது இதோட சம்பந்தப்பட்டது இயக்க சமன்பாடு மாதிரி தலைப்பெல்லாம் காய்ச்சிருக்கேன். பேப்பர் அமைப்பு தெரியுமோ? இப்ப 25 MCக்கு 4 ஸ்ட்ரக்சர் 3 எஸ்ஏ. அது 25 MCக்கும் செய்யணும். 4 ஸ்ட்ரக்சர் 3ல 2 எஸ்ஏ செய்யணும். மீக்கு மார்க்ஸ் 30 வரும், மீக்கு 20 வரும், 50 வரும், டோட்டல் 100 வரும். அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி இருக்கேன். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கேன். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன். இப்ப அதை பத்தி சொல்ல போறேன். ஏற்கனவே நான் ஒரு தலைப்பு போட்டேன். FWC ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 5 பேப்பர் செய்யணும்ட்டு. இன்னொன்னு போட்டேன் பாஸ் பேப்பர்ல லாஸ்டா வந்து உங்களுக்கு முன்னுக்கு லாஸ்டா வந்து 5 பேப்பர்ல உள்ள யூனிட் 1 மெக்கானிக்ஸ்ல ஹைட்ரோ இல்லாத வரைக்கும் உள்ள கேள்விகள் அவ்வளவும் செய்யும். இதுல ஒரு இது ஒன்று இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் விளங்காது. இது வந்து இந்த டீச் பண்றாங்களுக்கும் அந்த பேப்பர் அடிக்கடி பார்க்குறவங்க விளங்கும். என்னன்னு சொன்னா FWC பேப்பர் எப்படி எடுப்பான்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ல உள்ள ஒரு MCQவை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மாற்றுவான். அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தரவுகளை மாற்றுவான். இல்லாட்டி அந்த கேள்வியோட அடுத்த ஸ்டெப்பு கேட்பான். ஆகவே நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தா அதே கேள்வியில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்க தேவையில்லை. விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு போய் சில கேள்வி எப்படி இருக்கும் தெரியும். நான் உதாரணம் சொல்ல தேவையில்லை. நான் செய்யக்கூட பார்ப்போம். கேள்வி செய்யக்கூட பார்ப்போம். வேணும் நான் 5 வருஷம் பாஸ் பேப்பரையும் செஞ்சு விடுவேன். 5 வருஷம் பாஸ் பேப்பர் வந்து மெக்கானிக்ஸ் கேள்வி, மெக்கானிக்ஸ் யூனிட் 1 கேள்விகளையும் செஞ்சு விட்டு இதுக்கு மிச்சம் என்றதுதான் வேணும். இதுக்கு மிச்சம் ஒண்ணுமே தேவை. இப்படி எல்லாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆன்லைன் வசதிகள் இருக்கு. நாங்க படிக்கிறோம். இப்படி எல்லாம் இருந்திருந்தா எங்கேயோ அந்த டைம்ல இருந்து இன்னும் நல்லா படிக்கிற டைம்ல நல்லா படிச்சிருக்கும். சரிதானே? பாருங்க இங்க பாஸ் பேப்பர்ல என்ன வரும். இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். இது எழுதி வச்சிங்க. கோப்பிட முன்பக்கத்திலேயோ இல்லாட்டி 2ஆம் பக்கத்திலேயோ இது எழுதி வச்சிங்க. என்ன உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் உள்ளடக்கம் எழுதி வச்சிங்க. இத கான்செப்ட் இருக்க பாஸ் பேப்பர்ல என்ன வரும்னு சொல்றேன். அதையும் விளங்கி வச்சுக்கொள்வோம். இப்போ இது தெரியும் தான். இது அழிக்கிறேன். பாஸ் பேப்பர்ல என்ன வரும்னு பார்ப்போம். இப்ப 2வது தலைப்பு பாஸ் பேப்பர். அதாவது இந்த பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு தெரியும் 50 MCQ 4 ஸ்ட்ரக்சர், 50 MCQ 4 ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி 8 எஸ்ஏ. இவ்வளவு எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க டேர்ம் 1ல இருக்கீங்க. உங்களோட டேர்ம் 1க்கு எவ்வளவு வரும்னு சொல்லி நான் சொல்றேன். ஒரு பேப்பர்ல டேர்ம் 1க்கு எவ்வளவு வரும்னு சொல்லி சொல்றேன். முதலாவது MCQல 50 MCQ இருக்கும். சரி, 50 MCQ இருக்கும். 4 ஸ்ட்ரக்சர் 8 எஸ்ஏ இருக்கும். அதுல MCQக்கு வரேன். MCQ எல்லாம் உங்களுக்கு செய்யலாம். டேர்ம் 1 சிலபஸ்க்கு எல்லாம் செய்யலாம். யூனிட் 1ல 1 இல்லாட்டி 2 MCQ இருக்கும். சரிதானே? மெக்கானிக்ஸ்ல 10-11 MCQ இருக்கு. மெக்கானிக்ஸ் 2 பியோ மெக்கானிக்ஸ். மற்ற கேள்விகளோடையும் கலந்து மெக்கானிக்ஸ் அப்படி பார்த்தா ஒரு 20 MCQ வரைக்கும் அடிக்கும். 20-22 MCQ அடிக்கும். ஏன்னா மெக்கானிக்ஸ் கலந்த கேள்விகள் இருக்குது. அதை விடுவோம். மெக்கானிக்ஸ் மட்டும். அதுல ஹைட்ரோ கேள்வி இருக்கு. ஹைட்ரோல ஒரு 3 MCQ வந்தா ஒரு 7 MCQ இல்லாட்டி 6 to 7 MCQ மெக்கானிக்ஸ் இருக்கும். நீங்க செய்யக்கூடியது டைனமிக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ். ஹைட்ரோ இல்லாம மெக்கானிக்ஸ்ல 3ஆம் பாட்டு இல்லாம. ஆகவே ஒரு 6, 7, 8 கிட்டத்தட்ட
ஒரு 8 to 10 MCQ ஒரு பேப்பர்ல உங்களுக்கு செய்யக்கூடிய 8 MCQ வைங்களே. இதுவரைக்கும் நீங்க படிச்சதுல பேப்பரை 50 MCQ 8 கேள்வி உங்களுக்கு செய்யற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். மினிமம் எடுப்போம் 8 MCQ 8 10. ஆகவே 8 MCQ சொன்னா நீங்க கடைசியா வந்து 5 வருஷ பேப்பர் 8 5 40 to 50 15 50 MCQ உங்களுக்கு செய்யும். அப்போ ஒரு பேப்பர் எடுத்தா அன்னளவா ஒரு 9 MCQ செய்யணும். 9 MCQ செய்யணும். ஒன்று ஸ்ட்ரக்சர் வரும். ஸ்ட்ரக்சர்ல 2 3 4 ஸ்ட்ரக்சர் பொதுவா வரல. சம்டைம் அந்த லைட் சவுண்ட் வர ஸ்ட்ரக்சர்ல நகரணும் காட்டியல் இதில் வார்த்தை சான்ஸ் இருக்குது. அது வந்து அது மற்ற கலந்து வருது. யூனிட் 1ல தான் முதலாவது MCQ வரும். சம்டைம் இந்த சவுண்ட் உள்ள சில தியரியல் வில்மார்லியரோட சம்பந்தப்பட்ட அது எங்களுக்கு இதில் மெக்கானிக்ஸ்லையும் இருக்குது பார்ப்போம். ஆகவே உங்களுக்கு எது வரையிலும் சொன்னா யூனிட் 1ல 1வது வரையிலும் சொன்னா அளவீட்டு கருவிகள் வரணும். இல்லை மெக்கானிக்ஸ்ல உள்ள இந்த திருப்பம் இதோட சம்பந்தப்பட்ட ஹைட்ரோ. ஆகவே இந்த 5 வருஷ பேப்பர்ல எப்படியுமே ஒரு வருஷம் ஹைட்ரோ வந்துடும். ஆகவே ஒரு 4 இல்லாட்டி 3 ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு செய்யக்கூடியது இருக்கும். 4 இல்லாட்டி 3 4 இல்லாட்டி 3 ஸ்ட்ரக்சர் செய்யணும். மிச்சம் இல்லை 4 இல்லாட்டி 3 ஸ்ட்ரக்சர் செய்யறது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் 15 நிமிஷம்னா ஒரு அவர் தான் வேலை. 5 வருஷ பேப்பர் முடிச்சிடல மெக்கானிக்ஸ்ல. எஸ்ஏல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எஸ்ஏ இருக்குது. ஆகவே 5 எஸ்ஏ. இந்த 5 எஸ்ஏல ஹைட்ரோ கேள்வி வாரு அதுவும் அதே மாதிரி தான். ஆகவே ஒரு 4 எஸ்ஏ உங்களுக்கு 4 எஸ்ஏ செய்யக்கூடியதா இருக்கும். ஆகவே உங்களோட டேர்ம் 1 சிலபஸ் உள்ளுக்கு இந்த ஃபுல் பேப்பரையும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 5 வருஷ ஃபுல் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு MCQ இவ்வளவு வேலை MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ குறிய வேலை இருக்கு. இதுல முக்கியம் என்னன்னா இவரில் இருந்து தான் பேப்பர் எடுக்கிறாள் என்ன செய்யும் சொன்னா எடுத்து அப்படியே திரிவுபடுத்தி கொஞ்சம் புதிய ஒரு கேள்வியை போடும். இது வட்டத்தில் நடுவில் டொட்டி இருந்தா இது பொட்டில நடுவில் டொட்டி இருக்கும். அவ்வளவுதான். சரிதானே? இந்த கேள்வியில மாடு ஓடினா இல்லாட்டி மாடு மரத்தை இழுத்தா இதுல குதிரை மரத்தை இழுக்கும். இல்லாட்டி மனுஷன் தள்ளு வண்டியை இழுத்துட்டு போவான். அப்படி ஏதாவது அந்த சின்ன சின்ன இதுகளை தான் மாத்தி இருக்குமே ஒழிய பெருசா மாத்தலாம். இதுல இருந்துதான் கிட்டத்தட்ட ஒரு 10 25ல 10 to 12 MCQ வரப்போகுது. பழைய பேப்பர்ல இருந்து ஒரு 12 15 MCQ வரும். எல்லாம் சேர்த்து பார்த்து ஒரு 20 MCQ 20க்கு மட்டும் எங்க இதுல வந்துட்டா பேப்பர்ல பாஸ் பேப்பரும் பழைய தொண்டமானார் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரும். இந்த கடைசி 5 வருஷம் தான் மிச்சம் சொல்லல. நான் உங்களுக்கு மிச்சம் செய்ய தேவையில்லை. நீங்க 5 வருஷம் அதுக்கு மிச்சம் இன்னொரு 5 வருஷம் செய்யறது போனஸ். ஆகவே நாங்க இங்க பார்க்க போறது என்னன்னா இதுல ஒரு 4 எஸ்ஏ இதுக்கு 2 அவர் இதுக்கு 1 அவர் இதுக்கு 1 அவர். ஆகவே நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டியது பாஸ் பேப்பர்ல 4 மணித்தியாலம். டிஸ்கஷனுக்கு டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு ஒரு 20 மணித்தியாலம் டிஸ்கஷனுக்கு டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் அது உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு இதுக்கு முன்னுக்குள்ள அடுத்த கேள்வி எல்லாம் செய்யக்கூடியதா இருக்கும். இதுல இருந்துதான் திரிபடைஞ்சு வரப்போகுது. இதுல இருந்து எஸ்ஏ வரும். எஸ்ஏ கொஞ்சம் மாத்தி விட்டு போடுவான். இந்த ஸ்ட்ரக்சர் நான் 3 நாள் இதுல இருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும். இப்படி பாஸ் பேப்பருக்குள்ள இருந்து கொஞ்சம் மாத்தி போட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் கேள்விகள் இருக்கும். ஆகவே இந்த கடைசியா நடந்த உங்களோட டேர்ம் நடக்கக்குள்ள கடைசியா நடந்திருக்கிற 5 பேப்பரும் FWC பேப்பர்ட உங்களோட டேர்முக்கு முந்தி உள்ள 5 ஃபுல் பேப்பர் டேர்ம் 1 செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் 85 சொல்றது ஒரு லேசான மார்க்ஸ் ஆயிருக்கும். இதுல பை மிஸ்டேக் எல்லாம் போகாத 85 வரும். MCQல 20 எடுக்கிறது நான் சொன்னேன் 15 5 20 சொல்லி 20 இல்ல அழகா 25 எடுக்கு. சம்டைம் கொஞ்சம் மங்களங்கள மிஸ் ஆயினா 23 22 எடுக்கிறது. ஒரு நல்ல டேலண்டான ஒரு மாணவனா இருந்தா 25க்கு அவன் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு சொன்னா ஸ்கோர் 25க்கு அவன் MCQ 23 இருக்கும். 24 25 இதுக்குள்ள இருக்கும். 23 தொடக்கம் 25க்குள்ள வரும். ஸ்ட்ரக்சர்டான மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா 20க்கு அவனோட மார்க்ஸ் இருக்கும் 19 இருக்கும். 19 to 20க்குள்ள இருக்கும். 20க்கு 20 எடுக்கிற கஷ்டம் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மங்களங்கள மிஸ் ஆற யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் மிஸ் ஆ சான்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி எழுதி கொள்றேன்னு தெரியாம மிஸ் ஆற. ஆகவே 19 20 இருக்கும். அதை எஸ்ஏல அவன் எத்தனை எடுப்பான்னு சொன்னா 30க்கு அவன் 28 ஈஸியா எடுத்துருவான். 56 எடுத்துருவான். ஒவ்வொரு எஸ்ஏலையும் 2 மிஸ் ஆகும். 28 to 30 வரும்.
இதுதான் மார்க்ஸ். 23 சொன்னா 46, 19 சொன்னா 19 தான் 20 19. ஆகவே இங்க 46 19 65 இங்க 28 வந்துடும். 75 85 95ல 2 வேணா 93. ஆகவே அந்த மாணவன் 93 வீதம் மார்க்ஸ் எடுப்பான். 100க்கு 93 to 95 வீதம் எடுப்பான். இது ஹை லெவல் நல்ல டேலண்டடான கேஸ். இந்த வேலையை செஞ்சிருந்தா 95 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் தான் பேப்பரை பார்க்குறது, முதல் பேப்பர். ஆனால் பாஸ் பேப்பர் பேஸ் பண்ண கேள்வி, நல்ல கேள்விகள் வாரு. சரியா யோசிச்ச மாணவன் ஒரு 2 மிஸ்டேக்காக எழுதும், மார்க்ஸ் சொல்லிட்டா வரும். சரிதானே? நார்மலான ஒரு மாணவன் இதை நான் சொன்னேன் 83, இது 93. நார்மலான மாணவன் 80 மார்க்ஸ் ஈஸியாக தான் நான் சொன்னேன். 80 மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கலும் இந்த வேலையை செஞ்சா மிச்சம் கஷ்டப்பட தேவை. அதுக்கு ஆளையும் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த மார்க்ஸ் எடுக்கலும். ஆகவே இதுதான் FWC பேப்பரோட விளக்கம். இதோட பேப்பர் டிஸ்கஷன் அடுத்து தொடங்குவேன். பேப்பர் டிஸ்கஷன் தொடங்குது. முதல்ல நான் செய்ய போகிற 2026 பிட் ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர். இந்த பேப்பர்ல எங்கள்கிட்ட பேப்பர் இருக்குது. ஏன்னா நீங்க நெட்லை மோல் இந்த பேப்பர்ல எடுக்கணும். ஸ்கீமோட இருக்குது, புக் இருக்குது, எங்களோட புக் ஷாப் இருக்குது, ரிதம் ஆஃப் ஃபிசிக்ஸ்ல புக் ஷாப்பும் இருக்குது. உங்களோட ஏலவில் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. ரிசோர்ஸ் புக்ல இருந்து சில ரோசஸ் சார்ட புக் இருக்குது, அதில் அர்ட பண்டார் சார்ட புக், ஜெயக்குமார் சார்ட பாஸ் பேப்பர், அடுத்தது மாடல் பேப்பர், ஜெயக்குமார் சார்ட தியரி புக், அதே மாதிரி டேர்ம் பேப்பர்ஸ், மொரட்டுவ பேப்பர், FWC பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. எஸ்டண்ட பாஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது. பழைய பாஸ் பேப்பர் 1995ல இருந்து 2025 வரங்காட்டுமான பாஸ் பேப்பர் இருக்குது. 30 வருஷ பேப்பர் இருக்குது. இப்போ உங்களுக்கு அடிக்கலும் பயாலஜியில் தேவையில்லை. இந்த சிலபஸ் மாநிலத்தில் கடைசி 10 வருஷம், மெஸ்ல இந்த சிலபஸ் குழம்பு அதாவது கடைசி 10 வருஷம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, இங்கிலீஷ் மீடியா புக்ஸ் இருக்குது, ப்ரொசஸர் இங்கிலீஷ் மீடியா புக்ஸ், இப்படி எல்லா புக்ஸும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கொள்ள 077 577 கால் பண்ண வேணாம். கால் பண்ணினா சம்டைம் ஆன்சர் இருக்காது. ஆனால் வாட்ஸ்அப்பில் எனி டைம் அட்மினும் இருக்குது, அவங்களுக்கு ரிப்ளை வரும். உங்களுக்கு தேவையான புக்ஸ் கேட்லாக், வாட்ஸ்அப்பில் கேட்லாக் போய் செக் பண்ணுங்க. கேட்லாக்ல எல்லாம் போட்டிருக்கேன், படத்தோட ஒரிஜினல் பிக்சரோட போட்டிருக்கேன். ஆஃபரும் இருக்குது நிறைய. எல்லா புக்கும் ஆஃபர் ப்ரைஸ் தானே, எல்லாமே உங்களுக்கு குறைஞ்ச விலையிலான்னு போட்டிங்க. புக்கில் அடிச்ச ப்ரைஸ் இல்லை. அதில் இந்த என்னால் எவ்வளோ குறைக்கலும், ஏன்னா எனக்கு செலவு இருக்குது, கடை செலவு, இந்த செலவு, கொண்டு வர செலவு, போஸ்ட் பண்ணணும், கொரியரில் போஸ்ட் பண்ணணும், இதெல்லாமே செலவு இருக்குது. இதெல்லாம் போக எனக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒன்று வச்சுட்டு, பிஸ்னஸ் வேணால் ப்ராஃபிட் கட்டாயம் இருக்கணும், இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதில். அதையும் வச்சுட்டு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சி தான் போட்டிருக்கேன். விலை எடுக்கல நல்லா குறைஞ்ச விலையில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கேட்டலாக்ல செக் பண்ணி ரைட். உங்களுக்கு தேவையான எல்லா புக்கும் இருக்குது. தேவையான மாதிரி உங்களுக்கு எடுக்கணும். COD எடுக்கவும் மேலும் பாஸ்ல கொண்டு வந்து தார டையில் சளியை கொடுக்கலும். ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் சளியை போட்டுவிட்டா இங்கேருந்து ஸ்பீட் போஸ்ட்டில் போடுவோம். மேலும் ஏதோ உண்டு உங்களுக்கு 7 நாள் இல்லாட்டி 5 நாளுக்குள்ளே உங்களுக்கு புக் கை கிடைக்கும். ஆர்டர் போட்டு பார்த்து உங்களுக்கு தேவையான புக்கில் ஆர்டர் போடுங்க. எல்லா புக்கும் இருக்குது, எடுக்கலும். இந்த பேப்பரும் இருக்குது. இந்த பேப்பர் ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் நெட்டில் உங்களுக்கு இந்த பேப்பர் எடுக்கலும். ஆனால் அது ஸ்கீமில் சில பிள்ளைகள் இருக்குது, கேள்வியிலையும் சில பிள்ளை இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இந்த கேள்விகளை செஞ்சு இதில் பிழையை திருத்தி அதை எடிட் பண்ணி அதைத்தான் புக் அடிச்சிருக்கேன், பேப்பர் அடிச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு அடிக்கல. இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் அட்மின்ட்ட கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுது என்ன வேணும். ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ முடிஞ்சிருக்கும், அந்த செகண்ட் தேர்ட் டைம் எல்லாம் செய்யணும். செஞ்சு எல்லா புக்கும் வரும். எல்லாத்துலேயும் பேப்பர் கலெக்ஷன் லாஸ்ட் 5 இல்லாட்டி 6 வருஷம், சம்டைம் 7 வருஷம் இருக்குது. ரைட். அதை வந்து கரெக்ட் பண்ணினது உங்களுக்கு சுயமாக ஒர்க் பண்ணவும் மேலும் உங்களுக்கு இதை அடிக்கணும். இந்த பேப்பர் இருக்குது. சரிதானே? யாரை கண்டெக்ட் பண்ணி எடுத்துங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் போடும், ஒரு ரிப்ளை வரும். கோட் பண்ணுறது அவ்வளோ இது இல்லை. பெரிய ஆர்டர்கள் 30 புக் 40 புக் மேலே எடுத்தால் கொரியர் ஃப்ரீ பண்ணிடும். எல்லாம் சேர்ந்து எடுக்கிற நேரம் கொரியர் ஃப்ரீ பண்ணி தரையிலும், கொரியர் சார்ஜ் அந்த டைமில் கோல் பண்ணிக்காதீங்க, பிரச்சனை இல்லை. நான் உடனே செட் பண்ணி தருவேன். ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது 2026 பேஜுக்கு 2025ஆம் ஆண்டு நடந்தது, 2026 பேஜுக்கு நடந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேள்வி. நல்ல கேள்வி எல்லாமே இருக்குது. இதில் சில கரெக்ஷன்களும் பண்ணி முக்கியமான தியரிகள் அடிப்படையில் இருந்து நான் இதை கதைச்சி இதை நான் செய்ய போகிறேன். ரைட். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த பேப்பர். இதை நீங்கள் கவனமாக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. எப்படி கிளாஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா, எப்படி கிளாஸ்ல அதுக்கு மெத்தட் எல்லாத்துக்குமே ஒரு கிரமை இருக்குது. அந்த கிரமையை ஃபாலோ பண்ணினா தானே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா
முதல்ல உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் எடுத்த இன்ட்ரெஸ்ட்டை சரியாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியான ஒரு அளவில் தூங்கி முடிஞ்ச எழுப்பினா உங்களோட வேலை. இதை நீங்கள் டைமுக்கு நீங்கள் சரியாக செய்யணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்து அழகா படிங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அவ்வளோத்தையும் உங்களுக்கு ரீச் பண்ணிடும். மார்க்ஸ் எடுக்கல. ஃபிசிக்ஸில் நான் பொறுப்பு எடுக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் நான் பொறுப்பு. ஆனால் நான் சிலத்தை நீங்கள் செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் உங்களால் சரிதானே. உங்களோட கையில் பாஸ் பேப்பர் இருக்கணும். அதே நேரம் எம்சிக்கு பாஸ் பேப்பர் எம்சிக்கு கலெக்ஷன் தான் இருக்குது. இந்த புக் இருக்கணும். இந்த புக் இல்லாட்டி ஏதோ எம்சிக்யூ நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் 2022ஆம் ஆண்டு 32வது எம்சிக்யூ எடுங்கன்னு எடுக்கணும். உங்களோட கையில் இருக்கும். என்கிட்ட இருக்குது. அப்படி இல்லை இதுக்கு புறவுள்ள கிளாஸில் உங்களுக்கு பார்க்க நான் ஒரு வருஷம் சொல்றேன்னு கேள்வி எல்லாத்தையுமே பிடிஎஃப் பண்ணி தந்துட்டு இருக்கலாம். உங்கள் கையில் இதெல்லாம் ஒரு பொதுவான மெட்டீரியல். எல்லா கையிலையும் இருக்கிற ஒரு மெட்டீரியல் பாஸ் பேப்பர்னு சொல்லுது. கடைசி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கடைசி 30 வருஷம் பாஸ் பேப்பர். கடைசி 30 வருஷம் 95லேருந்து 5, 15, 25 30 வருஷம் பாஸ் பேப்பர். பயாலஜிக்கும் இதுக்கும் கடைசி 10 இல்லாட்டி ஒரு 8 வருஷம் பாஸ் பேப்பர். சரிதானே. இது உங்களோட கையில் எப்போவுமே இருக்கணும். அப்போ நான் கேள்வி நம்பர்ஸ் என்ன எடுக்கக்கூடிய அவங்க கலெக்ஷனாகவும் எதன் மூலமாக பிடிஎஃப் ஆகவோ ஏதோ ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுது. மொத்தம் வேண்டாம் கண்டக்ட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ரைட். இதை கேள்வி நாங்கள் இப்போ 1ஆவது கேள்வியை அதாவது எம்சிக்யூல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பேப்பர் 2 பேப்பர் 3 பேப்பர். 1ஆம் பேப்பர் நல்லா டைம் எடுக்கும். 2ஆம் பேப்பர் கொஞ்சம் குறைவா டைம் எடுக்கும். 3ஆம் பேப்பர் அதை விட அரைவாசி டைம். 1ஆம் பேப்பருக்கு அரைவாசி டைம் தான் எடுக்கும். ஏன்னா கதைச்ச தியரி திரும்ப வரும். அவன் நான் 3ஆம் பேப்பர்ல காய்ச்சிட்டிக்க மாட்டேன். அப்போ நீங்கள் 3ஆவது பேப்பரை ஃபர்ஸ்ட்டு பார்க்கப்படாது. 3ஆவது செய்கிற பேப்பர் அது எப்போ ஆர்டர் என்னைக்கு அந்த ஆர்டர் தான் பார்த்துட்டு வரணும். சரிதானே. அதுக்கு பிறகு 4ஆம் பேப்பரில் காய்ச்சி கேள்வி நிறைய வந்துடும். 1ஆம் பேப்பருக்கு உங்களுக்கு 12 ஹவர் எடுத்தா 2ஆம் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 25% டைம் தான். இப்போ 3 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக 3 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். புதிய கேள்வி கொஞ்சம் தான் வந்து போகும். 5ஆம் பேப்பர் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பேப்பராகவே இருக்கும். நீங்களே ஃபுல்லாக செஞ்சு பார்த்துட்டு கிளாஸே அட்டென்ட் பண்ணி. 6ஆவது பேப்பர் உங்களோட டேர்ம் பேப்பர் புதிய பேப்பர். இப்போ இது உட்காந்தா எக்ஸாம் ஏற்கனவே 5 பேப்பர் செஞ்சு பாஸ் பேப்பர் எவ்வளவு செஞ்சு உங்களுக்கு அது ஒரு கணக்கே இல்லாமல் இருக்கும். சரிதானே. சந்தோஷமாக அட்டென்ட் பண்ணிடும். நான் சிலத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரைட். நீங்கள் தொடர்ந்து கிளாஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் மெசேஜை போட்டு நீங்கள் உங்களால் கண்டினியூ பண்ணிடும். அடுத்த கிளாஸ் ஃப்ரீ கிளாஸாகவும் இருக்கு சம்டைம். ரைட். பார்ப்போம்.